ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு மை சேனல் வித் மீ செல்வம். நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ரீல்ஸ்ன்ற பேரில் சமூக சீர்கேடு பண்ணுற சில ரீல்ஸ் கிரியேட்டரை பற்றி பார்ப்போம். என்னென்னா, ரீல்ஸ் கிரியேட்டரில் ஒரு 4 விதமான ரீல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மீ ஆஃப்டர் ரிஜெக்டிங் மை செல்ஃப் வென் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். அதாவது நம்ம அழகான பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் என்ன நான் ரிஜெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு கூட்டம், அது கிரியேட் பண்ணுற ஒரு கூட்டம். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏற்கனவே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இங்கே பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் வந்து ஏற்கனவே எப்படி சொல்கிறது, தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு இங்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கூட்டத்தில் போய் நின்னா சரியாக பேச மாட்டாங்க, ஒரு இடத்துக்கு போனாலாம் பேச மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீ இந்த மாதிரி ரீல்ஸை திரும்ப திரும்ப அமைச்சிட்டு இருந்தா அவன் மனம் எப்படி கெடும்? வந்து யோசிச்சு பாருங்க. அவனும் ஒரு மனுஷன் தானே. இப்போ அந்த அந்த மாதிரி பர்சன் நான் ரீல்ஸை பார்த்தானா ஏற்கனவே அவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கவன் இதை பார்த்து இன்னும் மேலே தூக்கி விட்டுருவான். அதை போட்டு ஒரு ஸ்டேட்டஸாக போடுறது, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக போடுறது, இது வந்து மன உளைச்சல் உண்டாகிறது. இதெல்லாம் எதுக்கு? இப்போது ரீல்ஸுன்றது நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு போனால் பரவாயில்ல, அதே சீரியஸாக இருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட மண்ணெல்லாம் என்ன ஆகும் இந்த மாதிரி ஒரு ரீல்ஸு? செகண்ட் என்னென்னா, ஃபேக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த மாதிரி போகிறாங்க. எவன் தெரியுமா? ஒன்றுமே இல்லைங்க. அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு கூட்டத்தில் வந்திருப்பான், ஒரு ஃபேமிலியில் வந்திருப்பான். அந்த ஃபேமிலியில் வந்து இவன் சின்ன வயசுலேயே ஒரு அடமெண்ட்டாக வந்திருப்பான், ஒரு கெத்துக்காரன்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, யாரையும் அதிகமாக சுற்றிட்டு இருப்பான். இவன் என்ன ஆகும்போது அவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்க ரிலேட்டிவ்ஸ். இதை சாக்குன்னு வச்சு இவன் இந்த ஷேர் ஸ்டேட்டஸ் அவனுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாக்குறதுக்காக ஃபேக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கூட்டத்தை உருவாக்குறது. நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் நீங்கள் போடுறீங்களே, இது வந்து மற்ற சமுதாய பிரிவினரை பாதிக்காதா? ஒரு உனக்கு ஒரு சோகனா இதை வந்து ஒரு 2 பேர் சொல்லு, அதை எடுத்து ரீல்ஸாக நீ இன்ஸ்டாகிராமில் போடுறேன்னா அதை பார்க்குறவங்க எல்லாரும் ரிலேட்டிவ்ஸாலே எப்படின்னு ஒரு சின்ன பசங்களோட மனசில் ஒரு புண்படாதா? மிஸ்டர் ரீல்ஸ் போடுற கிரியேட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு புண்படாதா? அவங்களும் மனுஷங்க தானே. யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? நாத்தனார், கொழுந்தினார், கொழுந்தியா, மூத்தார், இளையவர், நடுவர், பங்காளி, அங்காளி, சித்தப்பன், பெரியப்பன், பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், தாய்மாமன் பொண்ணு, இந்த மாதிரி பல இது இருக்குது. இவங்க இந்த மாதிரி ஒரு இதை போட்டு விட்டு ஃபேக் ரிலேட்டிவ்ஸ்னு பார்த்தா அதை பார்க்குற. இப்போது அதை எடுத்து நான் ஒரு ஸ்டேட்டஸில் போடுறேன்னு வச்சுங்க, என் சொந்தக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் இல்லை அந்த மாதிரி போடுறவங்களை பார்த்தா. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது கடந்து போக பாருங்கள். இந்த மாதிரி இது பொதுவாக இந்த மாதிரி பேர் தட்டி விடுறதுனால அவனோட மனசுக்கு கெடுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்குறவங்க அதை டைம் பாஸுக்காக பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அதை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு டீப்பாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு சோஷியல் மீடியாவில் போடுறது, ஃபஸ்ட்டு நம்ம ஃபீலிங்ஸ் சோஷியல் மீடியாவில் போடுறதே தப்பு. அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன் உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னா அந்த ஃபீலிங் வந்து கடந்து போக பார்க்கணும். அதை மறந்து போய் நமக்கு ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. நம்மளை சுற்றி அழகான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. மாபெரும் மனிதர்கள், நல்ல மனிதர்கள், அழகான சிந்தனை உள்ள எத்தனை புத்தகங்கள் இருக்குது. அதை வாசிங்க. அதை விட்டு இந்த மாதிரிலாம் போடுறேன்னா, இது பொது விஷயமா போடுறேன்னா இது பார்க்க வேணாம் நினைப்பேன். பந்தகாரங்களே இதான் நினைக்க மாட்டேன்னா. தேர்டு, இந்த ரீல்ஸ் வந்து நான் எப்போ பார்த்தாலும் என் ஃபோனில் வந்து நான் அடிக்கடி பார்க்குற கண்டென்ட்டே இது கிடையாது. ஆனால் அடிக்கடி வந்துடுது. பி அலோன் இஸ் பீஸ்ஃபுல். யாரையும் நம்பாது. இந்த மாதிரி ஒரு ரீல்ஸு. என்னடா எனக்கு வந்து சோதனை. ஏற்கனவே அவன் வந்து எப்படி எவன் வந்து நம்பக்கூடாதவனா நம்பி சமுதாயில் அடிப்பட்டு கல்லடிப்பட்டு வந்து நூடுல்ஸ் உட்காந்துருப்பான். அவனை மின்னி ஏற்றுற மாதிரி தனிமையாக கொண்டு போகிற மாதிரி ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம தனிமையாக இருக்கணும். இப்போ நல்லா பார்த்துங்க, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இந்த சமூகத்துலேயே தனிமையாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழதான் நம்மளை சுற்றி இத்தனை விஷயங்கள் இருக்குது. மனிதர்களை தாண்டி பறவைகளை தாண்டி மரங்கள் எல்லாமே இருக்குது. நேச்சர் இஸ் ஸோ பிக், ரைட்? இவன் இந்த மாதிரி தனிமையாக இருக்கிறத பி அலோன், பிலீவ் நோ ஒன், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவனுக்கு மன உளைச்சல் ஆகுமா? ஆகலை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடுறவங்க எப்படின்னா இவனுக்கு எப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க. அவங்க வந்து அவங்க கூட சொத்து எடுத்து அவங்க கூட போகிறது மாதிரி யாருக்கிட்ட எதையும் பேச மாட்டானுங்க. இவனுக்கு மட்டும் அந்த உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு கூட சுற்றிட்டு இருக்காரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கடைசியில் ஒரு ஜோக்குன்னு தெரிஞ்சு இவங்க ஒரு பட்டறை போட்டு விட்டுருவாங்க. இவன் இதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் இப்படி தான் சொத்து வெளியே நோவுன்னு சொல்லிட்டு ஒரு பொது கருத்து எல்லா சமுதாய மக்கள்கிட்டும் வைக்கிறது. இது எவ்வளோ பெரிய தவறு. இங்கே பாருங்கள், இங்கே அழகான மனிதர்கள், சிறந்த கருத்துக்கள் எல்லாம் நிறையா இருக்குது. அவங்கள சுற்றி அழகான விஷயங்கள் இருக்குது. எதையுமே பார்க்கறது கிடையாது. யாராச்சும் ஒரு மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரீல்ஸை தூக்கி ஒன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக போட்டால் அது நிறைய பேர் பார்ப்பாங்க. இவனுக்கு கொஞ்சம் அது ஒரு ஆறுதலாக இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்லையா? இங்கே பாருங்கள், எப்படி பார்த்தாலும் இந்த சமுதாயத்தில் அழகான விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம தேடுறது இல்லை. கடைசியாக இந்த 4வது ஒரு விஷயம் இது என்னென்னா, லைஃப் ஆஃப்டர் 25. அதாவது என்னென்னா, இதில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 25க்கு முன்னாடி
அந்த மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பையனுக்கோ இல்லை அந்த பெண்ணுக்கோ உரிய பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லைஃபோட ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி 25க்கு அப்புறம் அவள் என்னதான்டா அந்த பிரச்சனை கேட்டா, ஜாப் டென்ஷன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, இஎம்ஐ, பேங்க் லோனு, கேஸ் சிலிண்டர் பில்லு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுக்கிறது. நான் என்ன தெரியாமல் கேட்குறேன். அதாவது 25 முன்னாடி ஒரு பையனுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லையா? ஏங்க அவன் 18 16 வயசுல குடும்ப பொறுப்பு தோல்ல சுமந்தவெல்லாம் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரு தாயோ தகப்பனோ இல்லையோ, அந்த சிறுவனோ அந்த சிறுமியும் அவங்க பொறுப்பு அந்த ஒரு தகப்பனை அவங்க சுமந்துட்டு போகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இவன் என்ன பண்ணுறான், லைஃப் ஆஃப்டர் 25 போட்டு அதுக்கப்புறம் லைஃபே இல்லை, 25க்குள்ளே இது வந்து என்ஜாய் பண்ணிக்கோ, 25க்கு அப்புறம் நீ நரகத்துக்குள்ள போயிடுவா, இப்படின்னு ஒரு கண்டிப்பாக போடுறான். இதெல்லாம் ஒரு எங்கேயாச்சும் பார்க்குற மாதிரி இருக்காங்களே. அதாவது நம்ம ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ட்ரீமாக இருக்கலாம், ஒரு பேஷனாக இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த யூனிவர்ஸில் படித்ததுக்கு ஒரே காரணம் சந்தோஷமாக இருக்கிறது தான். இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த யூனிவர்ஸுக்கு வந்து ஒரு டூரிஸ்டர் மாதிரி, நம்ம விசா கார்டு முடிஞ்சு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஒரு நாள் 4 பேர் செத்தானா, ஒரு நாள் 4 பேர் வாழ்ந்தானா, அப்படி தான் இருக்கணும். இவன் லைஃப் அப்படி 25ன்னு சொல்லும் போது இவனே பயமுறுத்தணும். அப்போ எப்படி அவன் மற்றவனை பற்றி யோசிப்பான்? இப்போ லைஃப் அப்படி 25னா உனக்கு இப்போ ஒரு பையன் 25 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க. 25 வருஷமாக அவங்க அப்பா வந்து அவங்க குடும்பத்தை பொறுப்பே ஏற்றுட்டுருக்காரு, சரியா? ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது, மளிகை ஜாமான், குடும்பத்தோட பொருளாதாரம் எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் ஹேண்டடாக தன்னோட தோலை சுமந்து ஓடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதை இறக்கி வைக்கிற ஒரு சுமையாக ஒரு பையன்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி இவங்க ரீல்ஸை போடுறதுனால அந்த பையனை ஒரு மனரீதியாக வீக் பண்ணுறானுங்க. அதாவது எப்படின்னா, 25ன்றது பாயிலேருந்து மென்னாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஏஜ். அங்கே இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ், இந்த மாதிரி ஒரு இப்போ பல பேருக்கு அதுதான். இப்போ வந்து அந்த மாதிரி ரீல்ஸ் பரவலாக வந்துட்டு இருக்கு. இந்த லைஃப் ஆஃப்டர் 25, பி அலோனு, பிலீவ் நோ ஒன்று, ஃபேக் ரிலேட்டிவ், இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தால் இந்த சமுதாயம் நம்ம எதையுமே நல்லதாக ஒரு சந்தோஷமாக செய்ய முடியாது. அண்ட் இன்னொன்று ஃபைனலாக சொல்கிறது, தயவு செஞ்சு இந்த ரீல்ஸ் பார்க்கறத நிறுத்துங்க. ரீல்ஸ்னால் எப்படின்னா, இதோ டைம் பாஸாக பார்க்கறது வேறு, அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை சேவ் பண்ணி வச்சு எந்த டேட்டில் போகணுன்னு அவன் ஏற்கனவே அந்த பஞ்சாங்கத்தெல்லாம் போட்டு முடிவு பண்ணியிருப்பான். அந்த டேட்டில் போட்டு இந்த ரீல்ஸை ஒரு ஸ்டேட்டஸாக ஸ்டோரியாக போடுறது. இதை பார்க்குற மற்ற பசங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ சின்ன பசங்க பார்க்குறான்னு வச்சுங்க, இந்த ஃபேக் ரிலேட்டிவ்ஸ்னு ஒரு விஷயம் வருதுன்னா ரிலேட்டிவ்னாலே இப்படி தான் நினச்சிக்க மாட்டான். அவன் வளரும் போது என்ன நினைப்பான், ரிலேட்டிவ்னா அவங்ககிட்ட லிமிட்டாக இருக்கணும், ரிலேட்டிவ் ஆர் வாஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பெஸ்ட்டுன்னு வைக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வாஸ்ட், ரிலேட்டிவ்ஸ் ஆர் பெஸ்ட்டுன்னு வைக்கிறது. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று ஒழுங்காக சொல்லுங்கடா. ஒன்று அவங்கள கூட சொல்கிற, இல்லை இவங்கள சொல்கிற, இல்லை ஒன்னையே கூட சொல்லிட்டு நீயே ஒரு தத்தி பையன் சொல்லிட்டு விளைவிக்கிற, எங்கே நல்லாவா இருக்குது? இந்த ஜோக்ஸ் அகவர் இந்த சமூகத்தில் எல்லா விதங்கள்லையும் ஒரு விஷயம் நம்ம தாக்கிட்டு தான் இருக்குது. எந்த வயசுல இருந்தாலும் ஒரு பொறுப்புகள், கடமைகள், ஒரு சோகங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக நீ ஆறுதல் தேர்றன்ற பேரில் சோஷியல் மீடியாக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. உனக்கு ஒரு கஷ்டம்னா உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசு, இல்லை வந்து அந்த உன்னை சுற்றி இருக்க நபர்கள்கிட்ட போய் பேசு, புது மனிதர்கள்கிட்ட போய் சந்தித்து பேசு, அவங்கக்கிட்ட வந்து உன் கருத்து பரிமாறு, அழகான சந்தோஷமான நாட்களாக மாற்று. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ரீல்ஸு இதையும் பார்த்துட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. இன்னொன்று டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா சொன்னதுக்கப்புறம் வந்து அப்போ நீ பார்க்க மாட்டேங்கிற, எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் பார்ப்பேன். ஜஸ்ட் ஒரு டைம் அவ்வளோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது, டேக் இட் ஈஸி அண்ட் த்ரோ இட் ஈஸி, அவ்வளோதான். அதை ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த நாள் கரெக்டாக வருமோ அந்த நாள் நம்ம எமோஷன் காட்டுறதுக்கு எல்லாருக்கிட்டையும் பரப்புடுறது. உனக்கு ஒரு பிரச்சனைனா உனக்குள்ளே வச்சுக்கோ, அது சமூகத்துக்கு மேலே திணிக்காது, மற்றவங்க அதை பற்றி கெட்டு போகிறான். ஸோ எனக்கு நீ கான்செப்ட் இல்லாமல் இல்லை, ஒரு எஸ்டி கண்டென்ட்டாக போடலாம் தான் நினச்சேன். ஒரு ரிசர்ச் பண்ணுற வேலை இருந்து, ஸோ இதை ஒரு கண்டென்ட்டாக போடலாம், மக்கள் பேசலாம் அப்படின்றது, மக்களுக்கு முன்னாடி பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு டாப்பிக்காக பேசுகிறேன். அண்ட் இன்னொன்று, இங்கே வந்து எல்லாத்தையும் மீறி நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். மனசு அமைதி, மன அமைதி ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு ட்ராஷ் விதமான குப்பைகளெல்லாம் பார்த்து எடுத்துக்காதீங்க. இங்கே சொந்தங்களும் வேணும், நண்பர்களும் வேணும், அழகான காதலும் வேணும். இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே வேணும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நன்மையும் வேணும், தீமையும் வேணும். ஸோ பி எம்டி, பி ஸ்ட்ரைட். இதெல்லாம் சும்மா போனாங்க ஃபேக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்து முக்கியமாக இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறேன், சின்ன பசங்க சொல்லிடுறேன், இதெல்லாம் பார்த்து எடுத்துக்காதீங்கடா தம்பி. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் வந்தாலும், உங்களுக்கு ஒரு பொண்ணு கேட்கனாலும் அதாவது நெத்தி காசு கேட்ட மாமா, அத்தை, பங்காளி, அங்காய் எல்லோரும் வேணும். ஸோ பார்த்து நடந்துங்க, யாரையும் பகச்சிக்காதீங்க, எல்லாருமே அன்பாக இருங்க, ஒத்துமையாக இருங்க, எதையுமே பார்க்காம பேரன்பை மட்டும் வெளிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.